பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இஸ் கிளாசிஃபைடு அண்டர் விச் கேட்டகரி அப்படிங்கிறது அந்த கொஷின். பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது நம்ம அதை பற்றி நிறைய படிச்சிருந்தாலும் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஏன் இன்டைரக்ட் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். கண்டிப்பாக அது டைரக்ட் ஸ்ட்ரெஸ்ஸும் கிடையாது, ஷியர் ஸ்ட்ரெஸ் கிடையாது. ஆனால் கன்ஃபியூஷனில் நம்ம கம்பைன்டு ஸ்ட்ரெஸ் ஏன் அப்படின்னா பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு மேலே கம்ப்ரெஷன், கீழே ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம படிச்சுட்டு வந்திருப்போம். ஸோ அதனால் நம்ம கம்பைன் ஸ்ட்ரெஸ் டிக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் உண்மையாகவே கரெக்டான ஆன்சர் என்னது? இன்டைரக்ட் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் ஏன் அதை இன்டைரக்ட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறாங்கிறத பார்க்கலாமா? ஸோ ஒரு பீமில் இந்த மாதிரி டிரான்ஸ்வர்ஸ் லோடு ஆக்ட் ஆகும்போது நமக்கு என்ன ஆகும்? டைரெக்டாக இருக்கும் இதோட இருக்கிற ஸ்ட்ரெஸ் க்ரியேட் ஆகாது. இப்போ ஒரு ஆக்சியல் மெம்பரில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ஒரு மெம்பரில் ஆக்சியல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது இதோட கிராஸ் செக்ஷன் எடுத்திங்கன்னா என்ன ஆகும்? இது எல்லாமே சப்ஜெக்டட் டு டைரக்ட் ஸ்ட்ரெஸ். பார்த்திங்கன்னா ஒரு டென்சைல் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். ஆனால் ஒரு பீமில் அப்படி கிடையாது. பீமில் டிஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் அதில் ஸ்ட்ரெஸ்ஸே கிரியேட் ஆகுது. அதனாலையும் அதுக்கு என்ன சொல்லுவாங்க? இன்டைரக்ட் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருக்கலாம். சரிங்களா? டைரெக்டாக ஒரு மெம்பரில் லோடு அப்ளை பண்ணுறோம், அந்த அப்ளை பண்ண லோடுனால ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகலை. அப்ளை பண்ண லோடில் அது டிஃபார்ம் ஆகுது. டிஃபார்ம் ஆகும்போது அது என்ன ஆகுது? நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு மேலே, உதாரணமாக ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் எடுத்திங்கன்னா நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு மேலே இந்த மாதிரி கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் க்ரியேட் ஆகுது, கீழே ஒரு டென்சைல் ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகுது. இந்த ரெண்டு ஃபோர்ஸும் சேர்த்து ஒரு கப்புள் க்ரியேட் பண்ணுது. அந்த கப்புள் பேர் தான் என்னது? மொமெண்ட். ஒரு மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகுது. இது என்னது? ஒரு டைரக்ட் ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லாமல் டிஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அந்த டிஃபார்மேஷனால் க்ரியேட் ஆகிற ஸ்ட்ரெஸ்னால் அதை நம்ம இன்டைரக்ட் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறோம். அதே மாதிரி அந்த மெம்பரில் என்ன இருக்காது? டைரெக்டாக ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக ஆக்ட் ஆகலை. என்ன பண்ணுது? ஒரு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் க்ரியேட் ஆகி, ஒரு டென்சைல் ஸ்ட்ரெஸ் க்ரியேட் ஆகி, அதனால் என்ன ஆகுது? ஒரு ப்ராக்ரஸிவ் ஃபெயிலியர்னு நம்ம சொல்கிறோம்ல, ஃபஸ்ட்டு ஒரு ஃபெயிலியர் ஆகிருக்கும், அந்த ஃபெயிலியரோட எஃபெக்ட்னால நமக்கு இன்னொரு ஃபெயிலியர் ஆகுதுன்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி இது டைரெக்டாக லோடு அப்ளை பண்ண உடனே நடக்காமல் அதோட எஃபெக்ட்னால கிடைக்கிறதுனால தான் நம்ம சொல்கிறோம் இதை இன்டைரக்ட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி கான்செப்ட் பேஸ்டாக ஒரு கொஷின் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் ஷார்ட்ஸாகவும் ஃபுல் கொஷின் அனாலிசிஸாகவும் வரப்போகுது. டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓ 2026 நம்ம சத்யா அகாடமி ஆஃப் சிவில் இன்ஜினியரிங்கில் ரெக்கார்டட் வீடியோ பேட்சாக போயிட்டுருக்கு. டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கிளாஸஸை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ரெக்கார்டட் வீடியோஸ் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோஸ் அண்ட் டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ கன்வீனியன்ட் டைமோ அந்த டைமில் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். எத்தனை தடவைனாலும் வாட்ச் பண்ணிக்கலாம். சரி, டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.